முதல்ல நமசிவாயன்ற 5 எழுத்து மந்திரத்தை எழுதி ஆரம்பிச்சது நம்ம மாணிக்க வாசக பெருமான் தான். எந்த திருமுறைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு. நமசிவாயன்ற அந்த 5 எழுத்து மந்திரத்தோட ஆரம்பிக்குது இந்த பதிகம். புரியுதுங்களா? நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. தாழ்னா என்னன்னா நம்ம சிவபெருமானுடைய திருவடியை தான் தாழ்னு சொல்றாரு. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமை பொழுதும்னா என்னது? ஒரு நொடி. அந்த ஒரு நொடி போதும் இந்த மாயை, இந்த கர்மா, இந்த பாவங்கள் அனைத்தும் உங்களுக்குள்ள போய் உங்களை ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டு போயிடும். ஒரு நொடி போதும். அதுக்கு இறைவனுக்கு நிகரா ஒரு சக்தி இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. இறைவனுக்கு நிகரான ஒரு சக்தி மாயை. புரியுதுங்களா? கர்மான்னு கூட சொல்லிக்கலாம். அந்த கர்மா ஒரு நொடி, அந்த இறைவன்ற இந்த எண்ணத்தை நாம ஒரு நொடி இழந்தோம்னா திருப்பி பலகாலம் நம்ம மாயையில அகப்பட்டுக்கிடுவோம். அதனாலதான் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இதை சொல்றது யாரு? சாதாரண மாணிக்க வாசக பெருமான் பலமுறை சிவபெருமான தரிசனம் பண்ணவர், நேரடியா தரிசனம் பண்ணவர், பல ஞான அனுபவங்கள், பல கல்விகள், வேதாந்தம், சித்தாந்தம் எல்லாம் கற்றவர். எதை சொல்றாரு? இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இவ்வளவு விஷயம் கத்துக்கிட்ட ஒருத்தர் கூட இமை பொழுதும் இறைவனது எண்ணத்தை வெளியில விட்டுட்டாரு அப்படின்னாக்கா அவரை கூட மாயை சூழ்ந்து கொள்ளும்.